எல்லோருக்கும் வணக்கம். எப்பொழுதும் போல் நம்ம சொல்கிற விஷயந்தான், எதையும் செய்வதற்கு முன் எதை செய்யப்போகின்றோம் என்கின்ற ஒரு எண்ணங்களை உருவாக்கி கொள்ள வேண்டியது, அது முக்கியம். எண்ணியதை எழுதுங்கள், மறந்து விடாமல் இருப்பதற்கு. நான் ட்ரெயினில் போனேன், பஸ்ஸில் போனேன், அதனால் நான் மறந்துட்டேன் அப்படிங்கிற கதையெல்லாம் கிடையாது. கையில் மொபைல் ஃபோன் இருக்குது, ரெக்கார்டர்னு ஒன்று இருக்குது, அதுலேயும் நீங்கள் உங்களுக்கு நீங்களே பேசி ஞாபகப்படுத்திக்கலாம். ஏத்தாப்புல என்ன எவன் அவனை பற்றி உங்களுக்கு என்ன, தனியாக தான் சிரிக்கக்கூடாது, அழலாம், அழக்கூட அழலாம். எழுதாமல் ரெக்கார்ட் செய்யாமல் போனால் மறக்கும், சோம்பேறித்தனம் உருவாகும், தோல்வியை நிச்சயமாக அடைவீர்கள். அதே மாதிரி குறிப்பிட்ட நேரத்தில் எந்த வேலை செய்யலைனாலும் தோல்வியை சந்திப்பீர்கள். இதையும் ஞாபகம் வச்சுங்க. இப்போது இன்றைக்கி நல்ல ஒரு டாபிக் ஒன்று யோஜனை பண்ணி வச்சுருந்தேன். நான் ஒரு மனோதிடம், வெற்றி பெறணுங்கிற ஒரு மனோதிடம். ஒரு கம்பெனியோட பெரிய சிஇஓ, அவருக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி டயர்டாகிறது, ஒரு மாதிரி இதாகுது. உடம்புல அன்ஈஸியாக, அதாவது முன்பின் பார்க்காத மாதிரி ஒரு ஃபீலிங். டாக்டர்கிட்ட போய் பார்த்துறாரு, எல்லாம் செய்கிறாரு. டாக்டர் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லிட்டாங்க, சாரி சார், உங்களுக்கு கேன்சர் வந்திருக்கு, இதுக்கு ஏதோ மெடிசன்லாம் உண்டா? மெடிசன் கிடையாதுங்க, ஏன்னா அவனுக்கு முத்தி போய் வந்திருக்கீங்க, மேக்ஸிமம் போனால் ஒரு வருஷம் இருப்பீங்க, அதுக்கு மேலே நீங்கள் இருக்க மாட்டீங்க, ஒரு வருஷம் தாங்கிறதே கூட சந்தேகம்தான் அப்படிங்கிறார். சரி, இப்போ நான் என்ன பண்ணேன்? ஒன்றும் இல்லைங்க, ரேடியேஷன் தெரப்பின்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் போட்டுக்கிட்டே வந்தால் இன்னும் கொஞ்சம் ஏதாவது தள்ளி போகலாம், உங்கள் இறப்பு வேணால் தள்ளி போகலாம், ஆனால் சீக்கிரம் போயிடுவீங்க, அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. ஏன்னா வெளிநாட்டெல்லாம் எப்படின்னா ஓப்பனாக சொல்லுவாங்க, எஸ் நீ கெட் ரெடி ஃபார், அவ்வளோ யார் யாருக்கெல்லாம் எழுதி வைக்கணும், பழங்கனை ஏதாவது கொடுக்குறதுக்கு செட்டில் பாடு முடிஞ்சு போச்சு. பார்த்தாரு, சரி ஓகே, நமக்கு இப்படி ஒன்று பண்ணியிருக்காங்க, ஆயிடுச்சா? அவர் அதையெல்லாம் பற்றியெல்லாம் கவலைப்படல. இந்த சில பேர் இருக்காங்க, என்ன நீங்கள் பிரச்சனையை கொண்டு போய் கொடுத்தாலும் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, வாங்கி வச்சுப்பான். ஒரு 3 நாள் கழிச்சு அதை மெதுவாக யோஜனை பண்ண ஆரம்பிப்பான். அதை பற்றி எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் எடுத்த உடனே முடிவு பண்ணிடாதீங்க, அதை அப்படியே ஒரு 3 நாள் ஆறப்படுங்க. இந்த முன்னையே ஏற்கனவே சொல்லுங்க, கல் இருக்கு இல்லையா, சின்ன கல், கண்ணுக்கு முன்னால் வச்சா தான் பெருசாக பாறாங்கன்னு தெரியும், தூரத்தில் வச்சா சின்ன கல் தூக்கி போட்டால் அது எங்கே போச்சுன்னு கூட தெரியாது, கண்டுபிடிக்கிறது கூட கஷ்டம். அது மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே அப்படி தான். சரி, எனக்கு நிறைய வேலையெல்லாம் இருக்குது, நான் போய் வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு வந்துட்டார். டாக்டருக்கு ஓகே, அவர் என்னவோ பண்ணிட்டு போகிறாரு, நம்ம சொல்ல வேண்டியது கடமை முடிச்சாச்சு. அவர் வந்தார், அந்த வாரத்தோட வேலையெல்லாம் முடித்தார். எப்பவும் போல் அடுத்த மீட்டிங்கெலாம் திங்கக்கிழமை ஆச்சுன்னா எல்லாரையும் கூப்பிட்டு இந்த வார கடைசியில் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் போவார், ரேடியேஷன் வச்சுப்பார். இவ்வளோ தாங்க அவர் பாயிட்டு. அவர் பாட்டு தன்னுடைய வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். என்னங்க அது 26 வருஷம் 27 வருஷம் ஓடி போச்சு. அவருக்கு இந்த ரேடியேஷன் பண்ணிக்கும் போது தான் அந்த கேன்சர் ஒன்று இருக்குது, அது கூட இப்போ என்ன முடிவு பண்ணுறாரு, அதுவும் ஒரு மருந்து, அவ்வளோதான். நான் ஏன் அதை பற்றி திங்க் பண்ணோம், தேவையில்லையே, அவசியமே இல்லை. ஸோ அவர் பார்த்து தான் கம்பெனி வளர்ப்பு அது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு. எந்த ஒரு தலைவனும், நல்ல தலைவர்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, தன்னை முன்னிலையப்படுத்திக்க மாட்டான். உதாரணத்துக்கு இந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க தன்னை எப்போவுமே முன்னிலைப்படுத்த, தன்னை கீழே இருக்கவங்கள முன்னிலைப்படுத்திக்கிட்டே போவாங்க. ஒரு பெரிய குரூப் ஒன்று டெவலப் பண்ணிக்கிட்டு போவாங்க. என்ன ஆகும் அப்படின்னா,
இவர் இல்லைன்னா கூட அந்த கம்பெனியை ரன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கி விட்டுருவார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை மாற்றி விட்டுருவாங்க. வெற்றிகளை பெறத்துக்க வேண்டிய எல்லா விதமான முயற்சிகளையும் முயற்சி பண்ணி அதுக்கு பின்னால் இருந்து புஷ் பண்ணுவோம். ஓடு 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 அப்படின்னு இதை பற்றி யோசனை பண்ணிக்கிட்டே இதை பற்றியே வியாபாரத்தை பற்றியே யோசனை பண்ணும்போது கேன்சர் ஆகுது, வயிற்று வலியாது. அதான் உனக்கு தூக்கி போட்டு போயின்னு அடுத்தடுத்த தலைவர்களை உருவாக்கினார். எல்லாம் முடிஞ்சது, ஓடிச்சு, வியாபாரம் செழிச்சது. கீழே விழுந்த கம்பெனியை மேலே கொண்டு வந்தார். வெற்றி விழா கொண்டாடினாங்க, எல்லாம் பண்ணாங்க, சந்தோஷம். எஸ், என்னால் முடியும், என்னால் முடியும், என்னால் பண்ண முடியும்னு ஒரு முடிவோடு இருந்தார். காலங்கள் இப்படி போயிடுமா? அவருக்குன்னு நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தது. பிரச்சனைகள் வந்தோன்னு சந்தோஷமாக அதை மீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க பக்கத்தில் இருந்த சில பேர் இவரை பற்றி தெரிஞ்ச சில பேர் இருக்காங்க. ஓகே, கேன்சர்ப்பா, உடம்பு சரியில்லை. அவர் பற்றிய சர்வசாதாரணமாக இருக்காது. அவர் அதை பற்றியும் கவலைப்படல, இதெல்லாம் காதலியே வாங்கிக்கல. நீ இப்போ வேலையை பாருங்க அப்படின்ட்டு ஜாம்னு அவர் பாட்டு தன்னுடைய வேலைகளை பண்ணிக்கிட்டு இருந்தார். வெற்றியை கொண்டு வந்த கம்பெனியை, பெரிய கம்பெனி, ஆயிரக்கணக்கான கோடிகளை கொண்டு வந்துட்டார். வெற்றிகளை கொண்டு வந்து நிற்க வச்சு விட்டார். என்னாச்சு? 26 வருஷம் 27 வருஷம் ஓடிப்போச்சு. அப்போ டாக்டர் சொன்னது என்னாச்சு? நம்ம தலைவர் பாடுவார், எம்ஜிஆர் பாடுவார், இல்லை கண்ணதாசன் எழுதி பாடுவார். உண்டு உண்டு என்று நம்பிக்காலை வீடு, அதில் உன்னை விட்டால் ஊரில் கவலையை விடு, ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோலை நிமித்து நீ கொண்டு வந்தது என்னடா மீசை மூருக்கு. வெற்றி அடையணும்னு நினைக்கிறவனுக்கு முன்னால் பிரச்சனைகள் இருந்தாலும் தெரியாது, அப்படி காணப்படும். பாரதியார் சொல்கிறார்ல, அடே காலகா என் காலடியில் வா, உன்னை ஒரு எட்டி உதைக்கிறேன் அப்படிங்கிறதுல அது மாதிரி கடைசியில் 26-27 வருஷம் நீங்கள் எப்போ வேணாலும் போயிடுவீங்க அப்படின்னு. வெற்றி அடைஞ்சினையா இருந்தால் நான் இருந்தால் என்ன, இல்லைன்னா போயா அப்படின்னாலாம். அப்போ ஒரு வார்த்தை சொன்னேன், பார்த்தியா நான் சாத்து போயிடுவேன், கெத்து போயிடுவேன்னு, 1 வருஷத்தில் செத்து போயிடுவேன்னு. 26 வருஷம் ஓடி போச்சு, போட இதோ வெற்றியை கொண்டு வந்து நிற்க வச்சுட்டேன். நான் என்ன நினச்சேனோ செஞ்சு பண்ணிட்டேன், செய்து காட்டிட்டேன், வெற்றிகளை குமிச்சிட்டேன். என்னை உன்னுடைய விதியை நான் மதியால் வென்றேன், என்னுடைய வேலையை வச்சு நான் வெற்றி காட்டிட்டேன். அப்புறம் முடிஞ்சு போச்சு, வெற்றியை கொண்டு வந்துட்டார். என்ன பண்ண முடியும்? வெற்றி வெற்றி. எதையுமே சிந்தியுங்கள், சிந்தித்ததை எழுதுங்கள். உங்களால் பண்ண முடியாத எதுவுமே இல்லை. உங்களால் முடியும், உங்களால் முடியும், உங்களால் முடியும்னு 100 தடவை சொல்லுங்கள், 1000 தடவை சொல்லுங்கள். மனசில் அது அந்த நீங்கள் சொல்கிறது வைப்ரேஷன் இருக்கு இல்லையா, சுற்றி இருக்காது, அது உங்கள் நெஞ்சில் பாயணும். ஈட்டி மாதிரி பாடுறான் பாரு, பா விஜய் எழுதினார் எழுத்தாளர், நெஞ்சை கீறி மரம் போடு, விதை போடு மரமாகும். எஸ், புரியுதா? அதனால் வெற்றி வேண்டும், வெற்றி வேண்டும், என்னால் வெற்றி பெற முடியும்னு ஒரே ஒரு சிந்தனையோடு போய் பாருங்கள். வெற்றி உங்களை நோக்கி வரும். வெற்றி பெற முடியாத விஷயமே கிடையாது. சந்திரமண்டலத்துக்காக போகிறோம், இதெல்லாம் பண்ண முடியாதா? வெற்றிகள் உங்களை தேடி வரும். தைரியமாக போங்க, எல்லாம் பண்ணுங்கள், வெற்றிகள் வரும். திரும்ப சந்திப்போம்.